என்ன வேலை செஞ்சீங்க? ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கிறீங்க. பிள்ளைகள் இல்ல. அப்ப வேற சொந்தக்காரர் மூலமா எந்த உதவியும் இல்லையா உங்களுக்கு? வேற சொந்தக்காரர் ஒரு ஆள் ரெண்டு சமைக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு குசினி உண்டேனா? மருந்து மேத்தி ஆபரேஷன் பண்ணவே கிளினிக்கு நான் போறேன், போய் சொல்லக்கூடாது. கிளினிக் போறேன். வேர் தொழுது உங்களுக்கு? இந்த தகர வீட்டுக்குலாம் இருக்கிறீங்களா? இங்க வந்தாதானே வீடு காணி தராட்டியும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்தா உங்களுக்கு புண்ணியம். என்ன உதவி வேணும் உங்களுக்கு? மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்க? மத்தியானம் ரொட்டி சோறும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உடையார்பேட்டை என்ற பகுதியில் நிற்கிறோம். பிள்ளைகள் யாரும் இல்லாமல், அதே நேரம் கவனிக்க யாருமே இல்லாமல், இந்த கணவன் மனைவியும், அதாவது இந்த முதுமையான வயசுலையும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய கஷ்டங்களோட வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் தொடர்பான காணொலி தான் இது. மிஸ் பண்ணாமல் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அம்மா வணக்கம். சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன வருத்தம் அம்மா? என்ன வருத்தம் அம்மா உங்களுக்கு? சரியான கஷ்டம் எனக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னத்துக்கு ஆபரேஷன் செஞ்சது? என்ன வேலை செஞ்சீங்க? சிஎஸ்டில வேலை செஞ்சீங்களா? யார் நீங்க வேலை செஞ்சீங்களா? உங்களோட மனுஷன் வேலை செஞ்சாரு? வீடு காணி ஒன்றும் இல்ல. எங்க இவர் மனுஷன் என்ன வேலை செய்யறாரு? காரணர். நீங்க உங்களோட சொந்த இடம் காரணர். இங்க என்ன? இங்க என்னண்டா அப்ப வந்து நீங்கள் சிஎஸ்டி வேலைக்காக வந்து நீங்க அப்ப வேலை என்ன நடந்தது? 60 வயசு நிப்பாட்டி போட்டேன். அதோட இன்னும் பெஞ்சனும் தெரியல, காசு சம்பளம் கும்பளம் ஒன்றும் தெரியல. அதை விட எனக்கு இது வயிற்றுல இதுல எல்லாம் புறம் செஞ்சது, வயிற்றுலையும் செய்தது, இதுலையும் செய்தது. அது சரியான கஷ்டமா கிடக்குது. சாப்பாட்டுக்கு என்ன செய்யற நீங்கள்? அப்ப சாப்பாட்டுக்கு பேட் உழைப்பில் இருக்கிறீங்க. அங்கே அவர் அப்படி இப்படி வேலையை போறது கஷ்டம்தான். என்ன வேலைக்கு போறவர்? அவர் சும்மா எதுவும் கூலி வேலையில காதலுக்கு போறவர். இப்ப அவர் இந்த இடத்துக்கு போயிட்டேன். இது அவருக்கு எத்தனை வயசம்மா? உங்களோட அவருக்கு 62 வயசு. 62 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 52. 69ஆம் ஆண்டு. 52 வயசு. அப்ப ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கிறீங்க. பிள்ளைகள் இல்ல. அப்ப வேற சொந்தக்காரர் மூலமா எந்த உதவியும் இல்லையா உங்களுக்கு? வேற சொந்தக்காரர் இருக்குன்னா இந்த வருத்தங்களுக்கு 5000 10,000 போட்டு வருத்தத்தை மாத்தி விட்டேன். இப்ப வருத்தம் என்ன ஃபுல்லா சுகமாயிட்டா உங்களுக்கு? வருத்தத்துக்கு சாப்பிடணும் கஷ்டமா கிடக்கு. அப்ப மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்கள்? உங்க கிளினிக் கோப்பிய பாருங்க. எனக்கு என்ன வருத்தம்? மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்க? மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீங்க? மத்தியானம் ரொட்டி. சோறும் ரொட்டியுமா சாப்பிட்டீங்க? சோறா ரொட்டியா சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? ரொட்டி தான் சாப்பிடுறேன். சோறு காய்ச்சி இருக்கிறேன் சாப்பிடுறேன். போய் சொல்லக்கூடாது. ஓகே சரியம்மா. அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன? இப்ப நான் இதுல வேற நீங்கள் கஷ்டம். கஷ்டம். சரி, வீடு காணி தராட்டியும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்தா உங்களுக்கு புண்ணியம். என்ன உதவி வேணும் உங்களுக்கு? எனக்கு சாப்பாடு கரைச்சலா இருக்கு. இப்ப சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? சாப்பாட்டுக்கு எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு செலவு போகுதுண்டு. இல்ல இப்ப நாங்க அந்த அளவு தரப்போறோம்னு சொல்ல இல்லையம்மா. இப்ப நாங்க எவ்வளவு செலவு போகுது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு மாசம்? உங்களுக்கு அவருக்கும் தானே 2 பேருக்கும் எவ்வளவு செலவு போகுது சாப்பாட்டுக்கு தனியா? உதவியா இருக்கும். வேர் தொழுது உங்களுக்கு? இந்த தகர வீட்டுக்குலாம் இருக்கிறீங்களா? வந்தாதானே இந்த வருத்தத்தை பாருங்க, சரியான வருத்தம் எனக்கு. கிளினிக் கோப்பிய பாட்டு நிறைய எழுதி வச்சிருக்கேன். இதுவும் கிளினிக் கோப்பி. இது கிளினிக் கார்டு.
இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கிளினிக்கு போகிறீங்களா? கிளினிக் இப்போ இல்லை, எனக்கு மருந்தெல்லாம் ஏற்றியாச்சு. எல்லாம் மருந்து மேத்தி ஓ ஆப்ரேஷன் பண்ணவன். கிளினிக்கு நான் போகிறேன், போய் சொல்லக்கூடாது. கிளினிக் போகிறேன் அதே வேணாண்டுட்டுன்னு எனக்கு வருத்தம். இங்கே இதில் வயிற்றுல ஆப்ரேஷன் செய்தது, தொண்டையில் ஆப்ரேஷன் செய்தது. அந்த அடையாளங்கள் எல்லாம் கிடக்கு போனால் அடைக்கும். ஓ ஓ ஓ. அப்போ உங்களுக்கு இப்போ ஏன் உங்களோட குரல் இப்படி இதாக இருக்கு? ஆப்ரேஷன் செஞ்சதாலையா? குரல் ஏன் உங்களுக்கு இப்படி இதாக இருக்கு? குரல் அடவியல் இது ஜாயின் பண்ணியிருக்கேன் உள்ளுக்கு. ஜாயின் பண்ணியிருக்கிறாலும் செய்து ஓ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதால உங்களுக்கு குரல் கதைக்கிற கஷ்டமா இருக்கு என்ன? அதால குரல் பெருசா வராது. அதுக்கு முதல்ல எல்லாம் நல்லா கேட்கு வராது. இப்ப போக சரி வரும்னு சொன்னவன். இப்ப வருது கொஞ்சம் முந்தி துப்புரவா வராது. இப்போ ஆப்ரேஷன் செஞ்சா அப்புறம் இப்போ காய்க்கிறீங்க அப்படியே? சாப்பிடல, அதை அரைச்சி தான் சாப்பிடுறோம். மிக்சிங்கில் அரைச்சி தான் சாப்பிடுறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். இதான் அவங்களோட குசினி இருக்கா பார்க்கட்டா? நான் குசினியை பார்ப்பேன் 2 பேரும் இருக்கா? ஒரு ஆள் 2 சமைக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு குசினி உண்டேண்ணா. வீடு நல்லா நீட்டாக வச்சிருக்கிறீங்களம்மா? அம்மாவுக்கு என்ன பிரச்சனைண்டா காது கொஞ்சம் கேட்குறது குறைவு, அதால் நாங்கள் சத்தமாக தான் கதைக்கணும். வீடு நல்லா நீட்டாக வச்சிருக்கிறா. சரியம்மா, அப்போ நாங்கள் போயிட்டு வாரோம். உங்களோட இந்த வீடியோ நாங்கள் எங்களோட இதில் போடுறோம், எங்களை தெரிஞ்ச ஆக்களுக்கு அனுப்புகிறோம். அதன் மூலமாக ஏதாவது உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு எதுவும் சாப்பாட்டுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் நான் கட்டாயம் திரும்பி வருவேன். வரைக்க உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி ஏதாவது உதவி கிடைச்சிருக்கான்னு சொல்லி. நான் அக்காட்ட உங்களோட நம்பரை வாங்கி கொண்டு போகிறேன். சரி, அக்கா தானே இப்போ எங்களை கூட்டின்னு வந்தவா. இப்படி அம்மா ஒரு ஆள் இருக்கிறா புருஷனோட, சாப்பாடுகள் அதில் சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிறீனம். ஆமாம் ஆமாம். ஓகே சரி, இது இருக்கட்டுமாம்மா, பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியுது, நான் உங்களை பார்க்கவே தெரியுது நீங்கள் வருத்தக்கார ஆளுண்டு. இப்போ இதை பார்த்து தான் அப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்ட்டு இல்லை. புண்ணியம் கிடைக்கும், எனக்கு ஒரு உதவி செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். கட்டாயமா நான் திருப்பி வரைக்க உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? இப்போ யோசிக்காமல் இருங்கோ. எல்லாம் பேர் தொழில் போய் நிற்கிறீங்க. சரி, போயிட்டு வரோம் அம்மா, போயிட்டு வரேன் என்ன.